செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார். சுவாமி வந்ததெல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சாமி வர சீனு எல்லாமே சூப்பரா இருந்தது. ரொம்ப லீவ்ல வந்தோம், செம்மையா இருந்தது படம். 2 வேற 2க்கு ரொம்ப எதிர்பார்க்குறேன். சூப்பரா எடுத்துருக்காங்க, சூப்பரா எடுத்துருக்காங்க. அருமை விரட்டிட்டாங்க, சூப்பரா இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா எடுக்கவே முடியாது இனிமே. அருமையா எடுத்துருக்காங்க, நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. அருமை அருமை அருமை. அப்படியே எனக்கு அழுதுட்டேன், கண்ணை போய் தடவை ஆடுச்சு. சூப்பராக எடுத்துருக்காங்க. இடத்துல சுவாமி தான் ஜெயிக்கும். மனுஷங்கள்லாம் சும்மா வேஸ்ட்டு. இதெல்லாம் அது இது வைக்கிறது, சூழி வைக்கிறது, அங்கே சும்மா தெய்வம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபிலிம் நல்லா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது கம்மி தான். ஆனால் சூப்பர். ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோ. ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் அதுல வாராகி, இதுல ஈஸ்வரர், அதான் வேற ஒன்று. ஆனால் 8 தான் கொடுப்பேன். ஆனால் 10ன்னு கொடுத்தா அப்படியே இந்த படத்துக்கு கொடுக்கலாம். அப்படியே ஸ்டக்காகி அப்படி நின்றுட்டோம். நம்ம எமோஷ்னல் அந்த ஏற்கனவே நம்ம டிவினோட ஏதாவது விதத்தில் நம்ம கனெக்ட் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீல் பண்ண முடியும். தெய்வம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஏதாவது ஒரு விஷயத்தில் அது ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. அதர்மத்துக்கு எதிராக செயல்படுத்திட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் காலதாமதம் ஆனாலும் அது கண்டினியூஸாக அது நடந்துகிட்டே தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். பார்க்கல, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பார்க்கணும். தேங்க்ஸ். செம்மையாக இருக்கு படம். சூப்பர் படம். நல்லா போவோம். கவலையே படம். ஃபுல் ஸ்டோரியே அவ்வளோ அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் பார்ட் 2 இதை விட சூப்பராக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். கொடுத்த காசுக்கு ஒர்த் இல்லை. ஆஃப் பண்ண ஃபுல் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆனால் பொறுமையாக கேட்கணும். இதெல்லாம் கேட்கக்கூடாது. முதல்ல ரிவ்யூ எல்லாம் கேட்டாவே படம் உடம்பு செலுத்திக்கிட்டே தான் இருக்கு. சீனெல்லாம் அவ்வளோ டாப், செம்ம நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸு அப்புறம் சண்டை காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. கேமரா ஒர்க்கு, விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. படம் போகிறதே தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங். எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். நல்லா விருப்பாரு. அதாவது என்ன சொல்கிறது, அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தெய்வமே வந்து மனுஷ ரூபத்தில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்கு படம். அல்டிமேட். எதிர்பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. சீன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. சூப்பர்ண்ணே. வேற லெவலாக இருக்குண்ணா. சூப்பர்ண்ணே. எல்லா ரோலும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருக்கு படம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல ப்ரோ. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த காடோட இதெல்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் தான் ப்ரோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுதான் அது ஒரு முன்னோர்களோட இது ப்ரோ. சாமி பற்றி கொஞ்சம் ஒரு சாமி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணுன்ற கதை தான் அது. அந்த விஷுவல்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. சீட்டில் நல்லா உட்காந்து ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மணிகண்டன் ப்ரோ சொல்லவா வேணும். ஃபர்ஸ்ட்லேயும் கலக்கிட்டா செகண்ட்லேயும் சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோ தான், வேறு எதுவுமே இல்லை. ஹீரோ தான் எக்ஸலண்ட். அதே தான், அதே சாமியை காப்பாற்றுற கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான். பட் வில்லன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. போர் எங்கேயுமே அடிக்கல. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காங்க சார். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு நல்லா அருமையாக இருந்தது. வித்தியாசமாக தான் இருந்தது. நல்லா இருந்தது படம். சூப்பர், அருமையாக இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. படம் வேற லெவலாக இருந்துச்சு ப்ரோ. ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க ப்ரோ. படம் வேற லெவல். மஜா படம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு படம். பிடிச்சி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாமி வேசல நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப விறுவிறுன்னு இருக்கு. த்ரில்லிங்காக தான் இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. ஆன்சர்லாம் தெரியல ப்ரோ. மக்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுறாப்புல, சாமியை விட்டு கொடுக்கல. அதான் கான்செப்ட். படம் சூப்பராக இருந்தது. டேரக்டர் நல்லா படம். ஆக்டரும் சூப்பரான ஆக்டர். நெக்ஸ்ட் பார்ட் 2 வெயிட்டிங். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. நல்லா டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. இன்டெப்த்தாக நல்லா போயிருந்தாங்க. It was nice. காந்தாரா 2 was better than காந்தாரா 1. படம் நல்லா இருந்துச்சு. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இதுவும் எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆகுது. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வர எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு பாருங்க. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. படத்தில் எல்லாமே பிடிச்சி. படம் ரொம்ப சூப்பர். ரொம்ப சூப்பராக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் சார். கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ரிசர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சார் கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. அதான் ட்விஸ்டே அவங்க படத்தில்.
சார் அவர் வேற லெவல் சார் ஆக்சுவலாக சூப்பராக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்லை சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் தான் செம எல்லாமே சூப்பர். சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் வேற லெவல். படம் ஸ்க்ரீனிங் டைரக்ஷன் எவ்ரி திங் இஸ் குட்.